நண்பர்களே, நமது தாங்கள் தமிழ் சேனலுக்கு வரவேற்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரிதான நாணயங்கள் வரிசையில் ரூபாயில் வெளியிடப்பட்ட லோகமானிய பால கங்காதர திலகர் அவர்களின் இந்த ரூபாய் நினைவு நாணயம் வருவதற்கான காரணத்தை பற்றியும் வரலாற்று பின்னணியை பற்றியும் நாம் பார்ப்போம் நண்பர்களே. ரூபாயில் வெளிவந்த காப்பர்கள் உலோகத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் இரு வேறுபட்ட நாணயங்கள் வெளிவந்துள்ளன. இவற்றை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் நண்பர்களே. பாலகங்காதர திலகர் அவர்கள் 1856ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள ரத்னகிரியில் ஜூலை 23ஆம் பிறந்தார். இவர் சிறந்த அறிஞர் ஆவார், தத்துவ ஞானி, கணித மேதை. இவற்றையெல்லாம் விட இவர் ஒரு சிறந்த தேசபக்தர், தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர், சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். இவர் பிறந்து 150வது ஆண்டை நிறைவை போற்றும் வகையில் இந்த நாணயம் 2007ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் நினைவு நாணயமாக மக்கள் பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது நண்பர்களே. இந்த ரூபாய் நாணயம் 2 உலோகத்தில் வெளியிடப்பட்டது. காப்பர் நிக்கல் மற்றும் துருப்பிடிக்காத எஃப்எஃப்எஸ் ஸ்டீல் உலோகத்தாலும் வெளியிடப்பட்டது. முதலில் காப்பர் நிக்கலில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. இப்படி வெளியிடும் போது நாணயத்தில் இவரின் உருவத்தை சுற்றி இவருடைய பெயரை அச்சடிக்கும் பொழுது அச்சடிக்கும் பொழுது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் லோகமானிய பால கங்காதர் திலக் ஜி என்று ஜியை சேர்த்து அச்சடித்திருந்தார்கள். இந்த ஜி என்பது இந்திய மொழியில் மரியாதைக்குரிய ஒரு சொல்லாக இருப்பதால் அந்த ஜியை சேர்த்து அச்சடித்திருந்தார்கள். அரசாங்கம் இந்த ஜியை சேர்த்து அச்சிட்டு வெளியிட்டிருந்தது. ஆனால் பலதரப்பட்ட மக்களிடமிருந்து இந்த ஜி எதிர்ப்பு அலைகள் வீசின. இந்த ஜிக்கு எதிர்ப்பு அலைகள் வீசின. எனவே அரசாங்கம் இந்த டையை மாற்றி பாலகங்காதர் திலக் என்று அச்சிட்டு மறுபடியும் புழக்கத்திற்கு இந்த நாணயத்தை வெளியிடப்பட்டது நண்பர்களே. இப்படி காப்பர்களில் திலக் ஜி என்று அச்சிடப்பட்ட நாணயம் குறைந்த அளவே மக்கள் புழக்கத்திற்கு வந்தது. எனவே நாணய சந்தையில் திலக் ஜி நாணயம் அரிதான நாணயமாக மிகவும் ரேர் காயினாக உள்ளது நண்பர்களே. திலக் ஜி நாணயம் காப்பர்னிக்கலில் உலோகத்தால் ஆனது. இதனுடைய எடை என்று பார்த்தால் 9 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவத்தில் பாதுகாப்பு விளிம்பால் அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயத்தின் சிறப்பு என்னவென்றால் ஒரே மின்ட்டில் பம்பாய் மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது நண்பர்களே. எஃப்எஃப்எஸ் ஸ்டீல் அச்சடிக்கப்பட்டு வெளிப்பட்ட நாணயம் பம்பாய் மின்ட்டில் மட்டும்தான் அதுவும் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் இதற்கு கீழே சத்தியமை ஜெயந்தி என்று இந்தியிலும் 5 என்ற எண்ணும் அசோக சின்னத்தை சுற்றி ருப்பியா பாரத் என்று இந்தியிலும் ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபக்கம் உலோகமானிய பால கங்காதர் திலகர் அவர்களின் மார்பள உருவமும் உருவத்தை சுற்றி 150th anniversary ஆஃப் லோகமானிய பால கங்காதர் திலக் ஜி என்று ஆங்கிலத்திலும் இந்தியில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. மற்றொரு நாணயத்தில் 150th anniversary ஆஃப் லோகமானிய பால கங்காதர் திலக் என்று காப்பர் நிக்கல் உலோகத்தில் அச்சடிக்கப்பட்டு உள்ளது. இதுவே எஃப்எஃப்எஸ் ஸ்டீலில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. முதலில் காப்பர் நிக்கலில் உள்ள திலக் ஜி நாணயத்தை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. மிகவும் அரிதான நாணயமாக உள்ளது நண்பர்களே. இந்த நாணயம் புழக்கத்தில் உள்ள நாணயமே. இந்த திலக் ஜி நாணயம் மிக அரிதான நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 4000 ரூபாயிலிருந்து இதுவே 8000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த நாணயத்தின் மதிப்பு வெளிச்சந்தையில் இன்னும் அதிகமாக தான் உள்ளது நண்பர்களே. இதுவே காப்பர் நிக்கலில் திலக் என்று மட்டும் அச்சிடப்பட்ட நாணயம் அதுவும் அரிதான நாணயமாக உள்ளது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் 500 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இதுவே எஃப்எஃப்எஸ் ஸ்டீலில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அதுவும் அரிதான நாணயமாகவே உள்ளது, மும்பை மின்ட்டு. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் 600 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த 3 வகையான நாணயங்களும் ரேர் நாணயமாக உள்ளதால் அரிதான நாணயமாக உள்ளதால் இந்த நாணயத்தை நீங்கள் அரிதான நாணயங்கள் சேமிப்பில் வைத்து கொள்ளலாம் நண்பர்களே. இதன் மதிப்பு வரும் காலங்களில் அதிகமாகலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். எனவே நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்ய நண்பர்களே. நன்றி, வணக்கம்.